ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப அஃபோர்டபுளாக, அதே டைமில் மினிமலாக, நல்லாவும் கிராண்டாக பண்ணுற மாதிரி பர்த்டே ஐடியாஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ண தீம் வந்து ஃப்ரோசன் தீம். ஏன்னா சார்விக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா கேட்டுட்டும் இருந்தா, அதனால் அந்த தீம்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பர்த்டே பேக் பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே ப்ரீ பிளான்டாக முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட் மினிட்ல எந்த டென்ஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பலூன்ஸ், அதுக்கப்புறம் பேனர்ஸ் எல்லாமே வந்து ஒரே பேக்கில் நம்மளுக்கு கிடச்சிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேனர்ஸ்க்கு வந்து ஒரு சிங்கிள் வேர்டாக வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த வேர்டுக்கு 2 சைடில் வந்து ஹோல் போட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த ரோப் எடுத்துகிட்டு ஒன் சைடில் விட்டு இன்னொரு சைடில் எடுத்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அப்படியே செட் பண்ணி வச்சிட வேண்டியது தான். நான் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எதனா மிஸ் மேட்ச் ஆகிடுச்சுன்னா திரும்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா செட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தீம்லேயே வந்து நம்மளுக்கு பலூன்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிளெயின் பலூன்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரோசன் கேரக்டர்ஸ் போட்ட பலூன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பம்பர் வச்சு ஜஸ்ட்டு லைட்டாக பம்ப் பண்ணி வச்சுட்டா போதும். ஸோ இப்போ பலூன், அதுக்கப்புறம் பேனர் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஜஸ்ட் அப்படியே நம்ம எடுத்து செட் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பேக் ட்ராப் பார்த்திங்கன்னா நான் கர்டன்ஸ்லேயே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 2-3 சேஃப்டி பின் மட்டும் இந்த கார்னர்ஸில் போட்டுட்டு இந்த பேனர்ஸை வந்து ரோப் போட்டு அப்படியே டைட் பண்ணி விட்டாச்சு. என்னென்னா நம்மளுக்கு பேனர் வந்து சென்டரில் இருக்கான்னு மட்டும் பார்த்து அதை கரெக்டாக அந்த யூ ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பலூன்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து அந்த க்ளூ டேப்பில் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டேப்பும் கொடுப்பாங்க. ஸோ அதில் நம்ம பலூன்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு சைடு வந்து ஃபுல்லாக பஞ்சியாக பலூன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒரு சைட் போட்டுட்டு இன்னொரு சைடில் வந்து இந்த தீம் பேஸ்டு பலூன்ஸ்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே அந்த தீம் நம்மளுக்கு தெரியும். ப்ளஸ் டெக்கரேஷனும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த தீம்லேயே தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு மாதிரி சஃபேர் ப்ளூவில் கொஞ்சம் சில்வர் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ மேலே கொஞ்சம் கிராண்டாக மெட்டீரியல் கொடுத்துட்டு கீழெல்லாம் ப்ளெயினாக வச்சுட்ருந்தோம். பின்னாடி அந்த கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில்வர் கலர் நெட்டில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த லுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தை இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சு அதில் லாக் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீட்டாக கொடுத்துருந்தோம். ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக அந்த சில்வர் கலர்லேயே ஐ ஷேடோஸ், அதுக்கப்புறம் ஐலைனர், லைட்டாக லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு கொஞ்சம் ப்ளஷ் எல்லாம் போட்டு சார்வி வந்து ஒரு ஃப்ரோசன் எல்சா மாதிரி ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு டேபிள் டெக்கரேஷனுக்கு பார்த்திங்கன்னா நான் அதுக்கெலாம் எதுவுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கல. என்கிட்ட வந்து கர்டைன்ஸ் இருந்துச்சு. இந்த க்ரீம் கலர் கர்டைன்ஸ் வந்து அந்த பேக்ரவுண்டுக்கும் சேர்த்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால அதையே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த செக்ஷனுக்கு மட்டும் ஒரு பெல் பின்ஸ் போட்டு நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஒரே இடத்துல நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால. அடுத்தது பார்த்திங்கன்னா டேபிளுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் கேக், இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாக்லேட்ஸ் ஒரு இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லிஸ் எல்லாம் வச்சுருந்தேன். கிட்ஸுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் கப் கேக்ஸும் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் தீமில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. இது பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்கள் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சிம்பிளாக, அதே டைமில் ரொம்ப கிராண்டாக நல்லாவும் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட்டில் ஒரு கார்னரில் நான் பிளான்ட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய டைம் இருந்துச்சு. வீட்டில் இருக்க மொத்த டாய்ஸும் வெளியில் வந்தாச்சு. ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன டாய்ஸ் தேவையோ அதெல்லாம் எடுத்து ஒருத்தர் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரைம்ஸ் எல்லாம் போட்டு அவங்க டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு ரொம்பவே என்டர்டைன்டாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவும் நிறைய பேர் இந்த மாதிரி சேரும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபன் ஃபில்டாக இருந்துச்சு. மெயினாக கிட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் வந்ததும் கேக்கெலாம் கட் பண்ண வேண்டியது தான். ஸோ சார்வி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேட்ட மாதிரி இந்த ஒரு பர்த்டே பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் தீம்லேயே எல்லோரும் இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா சார்வியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதே ப்ளூ கலரில் வந்திருந்தாங்க. ஸோ அது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா சார்வியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு அங்கேயே நிற்க வச்சுட்டு நாங்கள் கேக் கட் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஸ்நாக்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா பர்த்டே பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் என்னால் தான் கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா எல்லோரையும் கவனிச்சிட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ரொம்ப மினிமலாக அதே டைமில் அஃபோர்டபுளாக வீட்லேயே நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சே ரொம்ப அழகாக பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்பவும் போல் லைக் பண்ணி, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye from Nisha. Take care. Thanks for watching. The wind is roaring my heavy song. It's been way too long since I almost caught her.